கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 வசனம். சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். தேவப்பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேக சபைகள் இருந்தன. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேக சபைகள், நீங்கள் வெளிப்படுத்தின திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, எபேசு சபை இருந்தது, சிமிர்னா சபை இருந்தது, பெர்கமு சபை இருந்தது, லவோதிகா சபை இருந்தது. அப்படியே போது இங்கே மாசிதோனியாவில் ஒரு சபை இருந்தது. அப்போஸ்தலர்களுடைய போதனை கேட்டார்கள் அவர்கள். அவங்க என்ன போதனை கேட்டாங்க? அப்போஸ்தலருடைய போதனையை கேட்டாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய போதனையை கேட்டார்கள். எப்படி கேட்டாங்க? திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 47வது வசனம். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஏன் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பர்டிகுலரான மாசிதோனியாவை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு? அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அப்போஸ்தல திருத்தூதர்களுடைய போதனைகளை கேட்டு வளர்ந்தாங்க. ஆமென். கேட்டு வளர்ந்தாங்க. அதனால தான் அங்கே என்ன நடக்குது? அவர்கள் ஒன்று கூடினார்கள். அப்படி சேர்க்க சேர்க்க என்ன நடக்குது? திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 31வது வசனத்தில், யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பாருங்க, ஆதி நிலைகள் எப்படி இருந்தது பாத்தீங்களா? இந்த போதனை தான் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு அவர்கள் கொடுத்த அந்த போதனையினால ஒரு எழுப்புதல் உள்ள வருது. எழுப்புதல் வருது. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்களேன், இறை வார்த்தையினுடைய அடிச்சுவடுகளை உள்வாங்கினால் மாத்திரம் போதாது, அதன் பிரகாரம் செயல்படும் பொழுது ஒரு எழுப்புதல் வந்துடும். அந்த எழுப்புதல் வந்துடுது. ஆதி நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சமாதானம் இருந்தது. என்ன இருந்தது? சமாதானம் இருந்தது. பக்தி வைராக்கியம் இருந்தது. சமாதானமும் இருந்தது, ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அப்ப அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? சமாதானத்தோடு இருந்தாங்க, கடவுள் பக்தியோடு இருந்தாங்க, வைராக்கியம் இருந்தது. அப்போ மாசிதோனியா நாட்டில் கிருபை இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன இருந்தது? அருள். அருள் என்றால் கிருபை. அப்போ அங்க என்ன இருந்தது? கிருபை இருந்தது. அப்ப இந்த கிருபையை குறித்து தான் திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். திருச்சபையில நம்பிக்கையில உறுதி பெற்று நாளுக்கு நாள் பெருகி வந்தது. அப்ப என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியாதபடிக்கு தடை. அங்க என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அங்க அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கவே கூடாது. ஏன் சொன்னா சத்திய வசனம். ஒவ்வொரு எழுத்துமே நம் வாழ்க்கையின் தன்மையை மாற்றக்கூடியது.
ஏன் இன்றைக்கு பரிசுத்தவான்களை இங்கே காட்டுகிறார்கள்? ஏன் ஆண்டவர் இன்றைக்கு மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அந்த கிருபை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுதி இருக்கிறாரு? ஐயா, போதனைகள், அங்கே உபதேசங்கள் நாளுக்கு நாள் பெருகி வந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல இறை வார்த்தைக்கு தடை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆமென், உண்மை. ஆனா இங்க என்ன நடக்குது? பரிசுத்த பவுல் செபிக்க ஆரம்பித்தார். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. செபிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாம் செபிக்கிறோம் திருச்சபைக்காக, இல்லையா? திருச்சபைக்காக நம்ம வைராக்கியத்தோடு செபிக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த பவுல் என்ன பண்றாரு? செபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதிலேயே 9வது வசனம், பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். ஒரு திட்டம் இருக்கிறதையா, ஒரு சபையை சந்திக்க, இந்த மாசிதோனியா சபையை சந்திக்க தேவனுடைய திட்டம் இருந்தது. ஒரு இடத்துல அடைக்கப்படுகிறது, ஆண்டவர் இன்னொரு இடத்தை திறக்க அனுப்புகிறார். ஒரு இடத்துல அடைக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். உங்களை யார் வழி நடத்துகிறவர்கள் கடவுளுடைய வசனத்துக்கு அடைப்பு கொடுக்கிறார்களோ அங்கே ஆவியானவர் இல்லை என்பதை புரிந்து கொள். ஏன் சொன்னாக்கா, நீங்க போக வேண்டிய இடம் அங்கே. நானும் கிடையாது, கூட்டு போக மாட்டேன், வேற யாரும் கூட்டு போக மாட்டாங்க. ஆமென். ஆனால் நீங்க உழைக்கிற உழைப்பு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பரிசுத்த பவுல் செபிக்கிறாரு. செபிக்க எப்படி செபிச்சிருப்பான்னு பாருங்க. பாரத்தோடு, ஆத்தும பாரத்தோடு. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு திட்டத்தை திருப்புறாரு பாருங்களேன். அதனால தான் சொல்லுவேன், நீ துதிக்கலைனாக்கா இந்த கல் துதிக்கும். நீ அது மாதிரி அனுமதிக்கலைன்னு சொன்னா நான் இடத்தை திருப்பிடுவேன். ஆண்டவர் திருப்புறாரு. அவர் சொல்றாரு பாருங்களேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 9வது வசனத்தை. பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தரிசனத்துல அந்த ஆள் வந்து பேசுறாரையா, மாசிதோனியா நாட்டில் இருக்கிற ஒரு சகோதரனை பரிசுத்த பவுல் ஜெபித்ததினால அந்த ஜெபம் ஒரு ஆதங்கமாய் இருந்தது, ஆத்ம பாரம் இருந்தது. அவர் எதை குறித்து ஜெபித்திருப்பாரு? ஐயோ எங்களுக்கு தடை வந்துடுச்சு, இப்படிதான் ஜெபிச்சிருப்பாரு. ஆனா தேவ திட்டம் ஒரு தரிசனத்தை காண்பித்து நீ போக வேண்டிய இடத்தை அவர் காண்பிக்கிறார். நீ போக வேண்டிய இடத்தை காண்பிக்கிறார். இன்னைக்கு நமக்கு இந்த தரிசனமே இல்லாம ஓடிக்கிட்டு இருப்போம். அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தை சொல்ற, தரிசனம் இல்லாத ஊழியம் அது தரிகட்ட ஊழியம். தரிசனம் வேணும். கடவுளுக்கு நீ பயன்படணும். அநேக ஆத்மாக்களுக்கு நீ பிரயோஜனப்படணும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? கடவுளுடைய திட்டத்தில் நாமும் இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய பிளான்ல நான் இருக்கணும். ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு, என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு. நம்ம ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுல வாழ்றது இல்லை. ஆமென். நமக்கு ஒரு வட்டம். அதான் சொல்லணும், நீங்க உங்களுக்கு என்று ஓட்ட தொட்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ தேவ திட்டத்தை நான் புரிந்து கொள்ளணும். அப்ப தேவ திட்டத்தை நீ புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நீ தேவ சமூகத்தில் இருந்தாதான் அந்த திட்டம் உனக்கு தென்படும். தேவ சமூகத்தில் நீ நிக்கணும். நீ பல மணி நேரம் செபிக்கலாம்யா, வேதத்தை நிறைய வாசிக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருக்கலாம். ஆனால் உன்னை குறித்த திட்டம் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அந்த திட்டத்தை நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் லீட் பண்ணுவார். ஒவ்வொரு திட்டம் இருக்கு.
ஒவ்வொரு திட்டம் இருக்கு, அது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. நான் எப்பவுமே என்னை நினைச்சு பார்ப்பேன், எனக்கு இப்படி ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருப்பாருன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட நினைச்சு இருக்கிறதுல ரெட்டை வால் நான். ஆமீன். எல்லாருக்கும் 2 வால் இருக்குன்னா 4 வால் இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவேன், ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்துடுவேன். எங்கேயா இப்படி தான் இருந்தது. எனக்கு அந்த சிந்தனையே கிடையாது. ஐயா இப்படி ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன் என்று ஒரு நாள் கூட நான் பிளானே கிடையாது, திட்டமே இல்லை. என்னுடைய திட்டமாக தெரியல, ஆனால் தேவன் என் மீது வைத்த திட்டத்தை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கி கடவுளை நடத்துகிற அந்த பாதைகளை பார்க்குறேன். இந்த செய்தியை நான் பார்க்கும்பொழுது கடவுளுடைய திட்டம் இருக்குது. அது ஒவ்வொன்றும் வித்தியாசமான திட்டம். அன்னை மரியாதை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, மோசேயை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, நோவாவை குறித்து திட்டம் இருந்தது, பரிசுத்த பவுலை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. பவுல் நினச்சிருப்பாரா இப்படி ஒரு மாசிதோனியா நாட்டுக்கு நான் போவேன்னு? அவர் நினச்சிருப்பாரா? சொல்லுங்க. இல்லை. தேவப்பிள்ளையே திருத்தூதர் பணி 18வது அதிகாரம் 5வது வசனம். சீலாவும் தீமோத்தியாவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார். அப்பதான் இவர் என்ன பண்றாரு? மீட்கப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று காலம் தாமதிக்காமல் துரிதமாக இயேசுவை பிரசங்கிக்கிறார். ஐயா இயேசுவை பிரசங்கிக்கிறார். அப்போ பாருங்க, திருத்தூதர் பணி 19வது அதிகாரம் 22வது வசனம். எனவே தம் தொண்டர்களுள் தீமோத்தேயு எரஸ்து என்னும் இருவரையும் மாசிதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் ஆசியாவில் சிறிது காலம் தங்கினார். ஆசியாவிலே சிறிது காலம் தங்கினார். பரிசுத்தவான்கள் எங்க தங்குறாங்க பாத்தீங்களா? ஆண்டவர் அந்த கண்டான இடங்களை வைத்திருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்த பவுலுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்தது. யார் இந்த பவுல்? இதே கிறிஸ்தவர்களுக்காக எதிர்த்து வந்தவன். ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தமாக நீ அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பவுலை தெரிந்துகிட்டார் ஆண்டவர். தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 17வது வசனம். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். என்னை உன்னிடம் அனுப்பினார். அப்பன்னு பாருங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அனுப்பின உடனே என்ன நடக்குது? வாசிங்க, தொடர்ந்து வாசி. உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். தேவப்பிள்ளையே, எப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பார்வை தெளிவாகுதோ அவன் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிவான். சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிவான். பார்வை தெளிவு இல்லாத வரைக்கும் நம்ம ஓடுற ஓட்டம் எப்படின்னாக்கா வனாந்தரத்தில் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல இருப்போம். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆமே. உடனே அங்க தாமதமே இல்லை. பாத்தீங்களா? உடனே இமீடியட்டா ஆண்டவரை அவர் சபையார் முன்பாக பிரகடனப்படுத்தினார், மெசியா என்று. அந்த பவுல் தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? திருத்தூதர் பணி 18வது அதிகாரம் 5வது வசனம். சீலாவும் தீமோத்தியாவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார்.
அப்ப இவங்க எங்க தங்கி இருந்தாங்க? மாசிதோனியாவில் தான் இந்த பவுலும் சீலாவும் தங்கி இருந்தாங்க. அங்க போய் இவர் என்ன பண்றாரு? முதல்ல அவன் கண்ணு திறந்தது, ரெண்டாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தான், மூன்றாவது இயேசுவை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். அறிக்கை செய்ய ஆரம்பித்த உடனே அவருக்குள்ளார ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தை தான் சொல்றாரு, இந்த சிலுவை கீழே விழாதபடிக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையை, நம்ம மேலெல்லாம் வைக்கப்பட்ட, தலைமையில வைக்கப்பட்ட ஒரு கடமை சுவிசேஷம் அறிவிப்பது. அதுதான் இங்கே நடத்துகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க அவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல பேசுகிறாங்க. நானும் பார்ப்பேன், பின்னாடி உட்காந்துட்டு நானும் கேட்பேன். ஏன்னாக்கா இவங்க கிட்டேருந்து கூட சில டிப்ஸ் கிடைக்கும். எனக்கு கூட ஒரு சின்ன டிப்ஸ் கிடைச்சிது. நான் கேட்பேன், ஐயோ எனக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லை, கேட்பேன், லிசன் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பேசலை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிறாரு. அப்போ தேவ பிள்ளையை நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம். 19:22. எனவே தம் தொண்டர்களுள் தீமோத்தேயு, எரஸ்து என்னும் இருவரையும் மாசிதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் ஆசியாவில் சிறிது காலம் தங்கினார். பாருங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடங்கள் பாருங்க, எந்த இடத்துல வந்து தங்குறாங்க பாத்தீங்களா? அவங்க தங்குறாங்க, ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அப்போ கடவுளுடைய திட்டம் இல்லாம இல்லை, கடவுளுடைய எல்லாமே திட்டமாக இருக்கு. நீ எங்கே போகணும், என்ன செய்யணும். நம்ம பாட்டு பாடுறோம்ல, என்ன செய்ய வேண்டும், என்னை வழி நடத்தும் ஆவியானவரே, என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு என்னைக்காவது நம்ம அதை ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? பிரைஸ் லார்ட். தேவ திட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திட்டம் தான் பாருங்க. ஆபிரகாமை என்ன பண்ணாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன கடவுள் ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் இருந்ததுன்னா என்ன சொன்னாரு? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். இது தேவ திட்டம். எலியாவை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, அவன் செத்து போறன்னு தான் சொன்னான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் காண்பிக்கிறவனை திருப்பொழிவு செய். அப்போ எத்தனை இரவு அவன் ஓடணும், எத்தனை பகல் ஓடனான்றதுக்காக அது தேவ திட்டமாக இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் தேவ திட்டம் இல்லாமல் ஒருத்தர் கூட ஓடலை, ஒருத்தர் கூட ஓடலை. இதை கையில் எடுத்துறது ரொம்ப ஈஸி. தேவ திட்டம் இருக்கா? கடவுள் பிளானா? இது நீ ஒரு இடத்துக்கு போகிறேன்னா இது தேவ திட்டமா? நானா ஒரு வட்டம் போட்டு ஓடுறது வேற, நானா ஒரு வட்டம் போட்டுக்கலாம். ஆனால் தேவ திட்டம். இவர்கள் தங்குகிறார்களுங்க, பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த இடத்துல தங்குவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபையின் செயல்பாடுகள் இருக்கிறது. சகரியா புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். பாருங்க, தாவீதின் குடும்பத்தாரின் மீது என்னுடைய விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்போ தேவ திட்டத்திற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, தேவ திட்டத்திற்கு நீ பணி செய்யும் பொழுது உன் மேல பரிந்துரையின் ஆவி இருக்கும், விண்ணப்பத்தின் ஆவி இருக்கும். தேவ பிள்ளையே, இதுதான் தேவ திட்டம். நீ தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படுறியா, நீ கடவுளுடைய திட்டத்திற்கு நீ ஓடுகிறாய் என்று சொன்னால் அங்கே உனக்கு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படும், சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படும். ஏன் இன்றைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளையே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்ல வராரு? உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, கடவுள் திட்டம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ அவருடைய பிளான், அவருடைய திட்டத்துக்கு, அவர் வழி நடத்துதலுக்கு நீ போயிட்டே இருந்தேன்னு சொன்னா உன் மீது விண்ணப்பத்தின் ஆவி, சமாதானத்தின் ஆவி,
அவர் பொழிந்தருளுவார். திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லிதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். லீதியாளினுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார் என்றால் அந்த இடத்திலே பவுல் பேசின வார்த்தை ஒரு எழுப்புதலின் வார்த்தை. அதான் தேவ பிள்ளையே, கூடி செபிக்கிற ஒரு அனுபவம். பரிசுத்தவான்கள்லாம் சாதாரண ஒரு திட்டம் தான், தேவ திட்டம். கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும், லீதியாளினுடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்தது? லீதியாள் கடவுளை அறிந்தவள். இன்னைக்கு நீ அறிந்திருக்கிற கடவுளை, இன்னைக்கு நீ தெரிந்திருக்கிற வசனம் உள்ள போனாக்கா உன் கண்ணும் திறக்கணும், உன் இருதயமும் திறக்கணும். உன் கண்ணும் திறக்கலை, இருதயமும் திறக்கலைன்னு சொல்லிட்டு நீயா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு போயிட்டேன்னு சொன்னா அதுக்கு உத்தரவாதம் கடவுள் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிருபை இருக்கும், கிருபை இல்லாம இருக்காது, கிருபை இருக்கும். ஆனா மேலான ஒரு கிருபையை நீ இழந்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்போ இந்த கிருபை இருக்குதுன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்? ஜெப ஆவி இருக்கும், ஜெபிக்கிற ஆற்றல் இருக்கும், ஜெபிக்கிற வல்லமை இருக்கும். அந்த ஜெபத்தினுடைய உந்துதல் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறாரு, தேவ திட்டம் வெளிப்படுகிறது. தேவ திட்டத்தின் பிரகாரம் அவர் மாசிதோனியாவுக்கு போறாரு. மாசிதோனியாவில் போய் அங்கே பார்க்குறாரு. அங்கே பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. இவர் வைராக்கியமாய் பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்குறாங்க. பார்த்துட்ட பிறகு மீண்டுமாக பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்குகிற ஒரு இடத்தை காண்பித்து அந்த இடத்துல கிருபையுடையவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாசிதோனியா இடம் வந்து பரிசுத்தவான்கள் தங்குகிற இடமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த மாசிதோனியா பரிசுத்தவான்கள் தங்குகிற இடம். பரிசுத்தவான்கள். திருத்தூதர் பணி 16:16. ஒரு நாள் நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார். அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்க செய்து வந்தார். தேவப்பிள்ளையே, ஒரு சரியான கிருபை உனக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா இப்படி குறி சொல்லுகிற ஆவிகளை நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்போ இந்த மாசிதோனியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை எவ்வளவு அழகாக அந்த கிருபையை காண்பிக்கிறாரு. அப்போ உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய தேவ திட்டம் இதெல்லாம் உள்ள இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த வார்த்தை எத்தகையது என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆமென். எத்தகையது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளையை இன்னைக்கு யார் சொன்னாலும் நம்பிக்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ஆமென். அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை சொல்வாரு, இது சரியான ஆவி இல்லை, இது சரியான ஸ்பிரிட் இல்லை. அப்ப அது புரிந்து கொள்ள முடியும். நாமளா ஒரு இடத்துல போய் சிக்கிக்க கூடாது. ஆமென். அப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை காண்பித்து கொடுப்பார். அப்போ ரொம்ப வருஷமா குறி சொல்லுகிற ஒரு ஆவியை அன்றைக்கு அவளை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த இடத்துல பரிசுத்த பவுல் கட்டிந்து கொள்ளுகிறார். அங்க என்ன நடக்கிறது? ஒரு ஜெயம் கிடைக்கிறது,
ஒரு சரியான கிருபை என்னவென்றால் ஜெயம்தான். அப்போ மாசிதோனியாவில் திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அந்த கிருபை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஆமென். அந்த கிருபை தான் உள்ள இருந்தது. அவருக்குள்ள, பவுலுக்குள்ள இருந்த அந்த கிருபை, சரியான கிருபை இருக்கணும். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்வேன், பரிசுத்த ஆவியானவர் சரியா உள்ள போனாருன்னா தான் நீ சரியான ஓட்டம் ஓட முடியும். சும்மா இங்கே அங்கே தெளிக்கப்பட்டிருந்தா அதில் சரியான ஓட்டம் ஓடவே மாட்டேன். 100% சொல்கிறேன். நீ அப்படியே தடுமாறிக்கிட்டு தான் போவேன், நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்துருவேன். ஒரு சரியான ஓட்டம். அப்போ உனக்குள்ள அந்த அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி உள்ள கரெக்டாக போகணும். ஆமென். இப்போ இன்ஜெக்ஷனை வெளியில் குத்துனா மருந்து வெளியில் வந்துடும். அதை கரெக்டாக நரம்பில் பார்த்து குத்துனாக்கா தான் உள்ளே போய் அது வேலை செய்யும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும். இது சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே தெளிக்கப்பட பாருங்க, கொம்புக்கு வெளியேயும் தைலம் ஊற்றப்பட்டிருக்கும், கொம்புக்கு உள்ளேயும் தைலம் இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிற தைலத்துக்கும் வெளியே வழிகிற தைலத்துக்கும் ரெண்டும் நறுமணம் இருக்குது. ஆனால் இது வெளியில் இருக்கிறது நாளடைவில் நறுமணம் குறைஞ்சி போயிடும். ஆனால் உள்ளே இருந்தால் தான் வேலை செய்யும். அப்போ இந்த அபிஷேகம், இந்த கிருபை உனக்குள்ளாக சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை தூண்டும், கற்றுக்கொள்ள தூண்டும், கற்றுக்கொள்ள தூண்டும், அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போவார். என்னை எங்கெல்லாம் கொண்டு போனாருன்னு நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பேன். அப்படின்னு சொல்லும்போது இந்த திட்டம் எனக்கு சரியாக இருக்கிறது. அந்த திட்டத்தின் நிமித்தமாக ஜெப ஆவியை கடவுள் பொழிகிறாரு. அந்த ஜெப கிருபை, சரியான கிருபை இருக்கிறதுனால ஒரு வெற்றியை பார்க்க முடிகிறது. தேவப்பிள்ளை, நீ வளரும் பொழுதே சரியாக வளர்ந்துரு. இன்னைக்கு சரியாக நீங்கள் வளரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்க. எங்கே இருப்பீங்க? இங்கே கொஞ்ச நாள் இருப்பீங்க, இங்கேருந்து ஓடி போய் இன்னொரு இடத்துல போய் நிற்பீங்க, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நிற்பீங்க, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி, இவர் பிடிக்கலைங்க நான் அங்கே போயிட்டேன், அவர் பிடிக்கலைங்க அங்கே போயிட்டேன், அவர் பிடிக்கலைங்க அங்கே போயிட்டேன். அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ யாருக்கிட்டேயும் சரியாக இருக்க மாட்டேன். ஆமென். யாருக்கிட்டேயும் நீ சரியாக இருக்க மாட்டேன். அப்போ நீ சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, திட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான். அப்போ அந்த கிருபை சரியா இருந்ததுனால தானே அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். கிருபை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும்? உங்க பக்கத்தில் உட்கார்றவங்க கூட செய்தியை கேட்டார்கள் என்றால் அவங்க இருதயம் கூட திறக்கப்படாது. ஆனால் லீதியாளின் இருதயம் திறந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, அன்னை மரியாள் பாருங்க, கிருபை பெற்றவள். ஏன் அந்த கிருபை அவங்ககிட்ட இருந்துச்சு? ஏன் அந்த கிருபை இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கு, இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொன்னார். இதோ உம்முடைய அடிமை. அந்த வார்த்தை உள்ள போச்சையா, அந்த வார்த்தை போன உடனே அங்கே பார்த்து சொன்னார், கிருபை பெற்றவளே, அருள் பெற்றவளே. திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 25வது வசனம். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. பாருங்க, இந்த இடத்துல பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்கன்னாக்கா, மாசிதோனியா நாட்டில் உள்ள சிறையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. மாசிதோனியா நாட்டில் இருந்த சிறைச்சாலையில தான் இவர்கள் இருந்தார்கள். யார் இருந்தாங்க? பவுலும் சீலாவும் அங்கதான் இருந்தாங்க. அப்போ அங்க என்ன நடக்குது? சிறை கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் அறுந்தது, தேவ மகிமை வெளிப்பட்டதையா. அத்தனையும் மாசிதோனியாவில் நடந்த ஒரு சம்பவம். லீதியாளின் இருதயம் திறந்ததும் அங்கே, தேவ திட்டம் வெளிப்பட்டதும் அங்கே,
பரிசுத்தவான்கள் ஓய்வு எடுக்க சென்ற இடமும் அங்கே. அங்கே அந்த கிருபை சரியாக இருக்கணும்னு சொன்னால் உனக்குள்ளார ஜெபம் இருக்கணும். இரண்டாவதாக, இந்த கிருபையினுடைய இரண்டாவது அடையாளம், உன் இருதயம் திறக்கப்படணும். இருதயம் திறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ தேவனை தரிசிக்கவே முடியாது. லீதியாளினுடைய இருதயம் திறந்தது. வாசிங்க திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 14வது வசனம். 16-14. அங்கு தியத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லிதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். உன் உள்ளம் திறக்கணும். சத்தியத்தை கேட்கும் பொழுதே உள்ளம் திறக்கணும். வசனம் உன் உள்ளத்தை திறந்துச்சுன்னு சொன்னா அங்கதான் கிருபையை நீ பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உன் உள்ளம் திறக்க வேண்டும். லீதியாளினுடைய இருதயம் திறந்தது போல. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? செய்தியை கேட்கும் பொழுதே குற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஆமென். என்னையை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னையை பற்றி தான் சொல்கிறாங்க. இதே உன்னையை பற்றி நல்லது சொன்னால் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்ன்ற இதே செய்தியை நீ கேட்கும் பொழுது உனக்கிட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தானே குத்துது. அப்போ நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, என்னை இந்த ஊழியக்காரர் பிரசங்கத்தில் திட்டுகிறார் என்று சொல்லுவது அது உன்னுடைய அறியாமையும் இயலாமையுமே தவிர சொல்லுகிறவருடைய குற்றம் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? எப்படி நிலைத்திருக்கும்? சத்தியம் உள்ள இருந்தாதான் உன்னுடைய அன்பும் கரெக்டா இருக்கும். ஆமென். வசனம் உன இருதயத்தை திறந்தாதான் அந்த பரிவு இருக்கும். இந்த வசனம் உன் இருதயத்தை திறந்தால்தான் உன் சகோதரர்களிடத்தில் பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணெதிரே இருக்கிற உன் சகோதரனை நீ நேசிக்காமல் நீ மறைவாய் இருக்கிறவருக்கு நீ செய்வதெல்லாம் பொய் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் புரிந்து கொள்ளணும். இந்த இறை வார்த்தைகள் என் இருதயத்தை திறந்தால்தான் நான் செய்வது என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இந்த இறை வார்த்தையை நீ எத்தனை தியானம் கொடுனாலும் சரி, எந்தெந்த தியானத்துக்கு நீங்க போனாலும் சரி, நான் இப்போ சொல்றேன், உன் பகைவருக்கு நீ அன்பு காட்டுவ, உன் எதிரிக்கு நீ அன்பு காட்டுவ, உன்னை நேசிக்கிறவர் உன்னை நேசிக்கலனாலும் நீ அதை நேசிப்ப. ஏன்னு சொன்னா இருதயத்தில் சரியான கிருபை இறங்கி இருக்குதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, மாசிதோனியாவில் இருக்கிறவங்களுடைய இருதயமும் திறந்தது. நான் விசுவசிக்கிறேன், என்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற என் பிள்ளைங்களுக்கு இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் திறந்து கொடுப்பார். அப்போ இங்க என்ன நடக்குது? திருத்துதர் பணி 16வது அதிகாரம் 15வது வசனம். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். சத்தியம் உள்ள போச்சு. உள்ள போன உடனே அவள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தாள். திருமுழுக்கு எடுத்துக்கணும். அப்ப வசனம் உள்ள போச்சு, வார்த்தை உள்ள போனது. உள்ள போன உடனே நான் பாவி என்று நினைத்து கொண்டேன். நல்லா பாருங்க, கந்தாகினுடைய மந்திரி ராஜஸ்திரி அன்னகர். அந்த அன்னகராக இருக்கிறவன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை படிச்சுட்டு இதை எழுதினவருக்கு தான் இந்த பிரச்சனையோ என்று அவன் தவறுதலாக சத்தியத்தை புரிந்து கொண்டதுனால
பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் ரதத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்து அந்த கந்தாகினுடைய மந்திரி ராஜஸ்ரீக்கு அவன் ஒரு நிதி அமைச்சர், அவனை கொண்டு வந்து அவனுக்கு சத்தியத்தை சொன்ன உடனே அவன் அழ ஆரம்பிக்கிறான், வேதனைப்படுறான். அந்த வார்த்தையை கேட்க 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 அவனுடைய இருதயம் குத்தப்படுகிறது, இருதயம் திறக்குது. இதயம் திறக்க ரதம் போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஆற்றை பார்க்குறான். பிலிப் கிட்ட கேட்குறான், ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கிறேன். பிலிப் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க விரும்புகிறேன், நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். நீ விரும்பினால் நான் கொடுக்க ரெடி என்று சொன்னான். அப்போ தேவப்பிள்ளையே, சத்திய வசனமானது உன் இருதயத்தை திறந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே இயேசுவின் இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டவளாக மாற முடியும், கழுவப்பட்டவர்களாக மாற முடியும். தேவப்பிள்ளையை சிந்தித்து பாரு, எனக்கு எப்படி இருக்கு. பேதுரு பேசுறாரு, முதல் பிரசங்கத்தில் பேசுறாரு. அவர் பேச 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 வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லுகிறார். நீங்கள் தானே இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார். இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கூக்குரலிட்டவர்களே என்று வசைமாறுகிறார். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 37வது வசனம். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வசனம் உன் இருதயத்தை குத்தணும், வசனம் உன் இருதயத்தை திறக்கணும், வசனம் உன்னை வழி நடத்தணும். ஆமென். நீ குத்தப்பட்டதான் நான் செஞ்சது என்ன தவறுன்றத நீ புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன தவறு செஞ்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்க முடியும். குத்தப்படணும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் பேசினா என்ன சொல்றோம், ஐயோ அவங்க பேசின வார்த்தையை இருதயத்தை குத்திடுச்சு. ஒரு மனிதனுடைய சொல்லே உன் இருதயத்தை குத்துகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய திருவசனம் உன் இருதயத்துக்குள் குத்தப்பட்டுச்சுன்னா, உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொண்டாய் என்றால், அங்கே திருத்தூதர்களை அவள் வீட்டுக்கு அழைக்கிறாள். ஐயா, இன்றைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உணவு அருந்து கொடுக்கிறேன். தேவப்பிள்ளையே, சக்கையு மரத்தில் நிற்கிறாரு. இயேசு கீழே இருந்து சக்கையுவே என்ற வார்த்தை மேலே போனது. அந்த வார்த்தை அவன் இருதயத்தை குத்தியது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். உடனே என்ன செய்கிறான், நான் என்ன அநியாயமாக வாங்கினேனோ அதை நான் இப்பொழுதே இரட்டத்தனையாக கொடுக்கிறேன், என் ஆஸ்தியிலே பாதியை நான் கொடுக்கிறேன் என்று அவன் இமீடியட்டாக உடனடியாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதினால சக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆமென். அன்பு தேவச்சனமே, உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப என்ன, விசாலமான இருதயம் தேவை. என்ன தேவை? விசாலமான இருதயம் தேவை. இந்த விசாலமான இருதயம் இல்லைன்னாக்கா அங்க பிசாசு தான் இருக்கும். ஆமென். விசாலமான இருதயம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அங்க என்ன இருக்கும்? தேவ கிருபை. கிருபை இருந்தாதான் இருதயத்தில் திறக்கும். கிருபை இருந்தாதான் இருதயம் திறக்கும். கிருபை இல்லைன்னா இருதயம் திறக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருடைய கிருபை இருக்கணும், ஆண்டவருடைய அருள் இருக்கணும் உன் இருதயம் திறப்பதற்கு. அதுக்கு என்ன வேணும்? ப்ராட் மைண்ட், விசாலமான இருதயம் வேணும். என்னை திட்டாங்களா? ஸ்தோத்திரம். என்னை தள்ளிட்டாங்களா? அல்லேலூயா. நீ அந்த 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 நிலை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உன்னை கடவுள் நடத்துகிற பாதைகளை நீ பார்த்துக்கிட்டே போகலாம். அழகாக நடத்துவார். உன் மாவு எண்ணெயும் குறையாது, உன் கையின் பிரயாசம் குறையாது, உன் வீட்டில் பாலும் தேனும் ஓடும். இங்கே கடவுள் எதிர்பார்க்கறது என்ன? இதயம் விசாலமாக இருக்கணும். ஆமென். தொடக்க நூல் 24வது அதிகாரம் 24-25. அவரோ மறுமொழியாக, நாகோருக்கு மில்காய் பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் நான்.
என்றார். மேலும், எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார். Praise the Lord. இந்த வார்த்தையை ரெபெக்காள் கேட்ட உடனேயே ரெபெக்காளினுடைய இருதயம் திறந்தது. ரெபெக்காளினுடைய இருதயம் திறந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, அவ என்ன செஞ்சா? ஒட்டகத்துக்கு சாதாரணமாக ஒட்டகம் சாதாரண தண்ணி குடிக்காது. ஆமென். அது குடங்குடமாக குடிக்கும். அப்போ எத்தனை ஒட்டகத்தில் வந்திருப்பாங்க? அத்தனை ஒட்டகத்துக்கும் அவள் சலிக்காமல் தண்ணி கொடுத்தாள். தேவப்பிள்ளையே, விசாலமான இருதயம் இருந்தால்தான் உன் வீட்டுக்கு வருகிறவர்கள் கூட நீ விசாலமாக உதவி செய்ய முடியும். ஆமென். ஆனால் உன் இருதயம் விசாலமாக இருக்கணும். அவங்க யாரை குறை சொல்கிறாங்க? ஒன்றே இல்லை, நீ நன்மை செஞ்சதை கடவுள் பார்த்தாரு. குறை சொல்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. விசாலமானது உன்னுடைய ஆவி. கிருபை அங்கே தங்குது. அங்கே ரெபெக்காள் இருதயம் திறந்தது. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கிருபை அவள் இருதயத்தை திறந்தது. லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல திறந்தது. மூன்றாவதாக, இந்த மாசிதோனியாவில் என்ன நடந்தது? ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க. ரோமையர் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். எருசலேமில் வாழும் ஏழை இறை மக்களுக்கு சிறிது பொருளுதவி செய்ய மாசிதோனியா, அக்காயா மாநிலத்தார் முன்வந்துள்ளனர். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா, மாசிதோனியாவில் என்ன நடக்குதுனாக்கா, இந்த சபையின் குணமே ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. ஆமென். மாசிதோனியாவில் இருக்கிற சபையில் இருக்கிற குணம் என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறது. மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறது. அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் செய்கிற உதவி, ஆமென், நீங்கள் செய்கிற உதவி, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, ஏழைக்கு மனம் இறங்குகிறவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறான். இந்த லாசரு இறந்து போயிட்டாரு. பணக்காரனும் இறந்து போகிறான். பணக்காரன் ஏதாவது தவறு செய்தான்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கா? இல்லை. செய்த ஒரே தவறு, ஏழையான லாசருக்கு அவன் மனம் இறங்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, மாசிதோனியா மக்கள், மாசிதோனியாவில் இருந்த திருச்சபை மக்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். மனம் இறங்கினாங்க, எல்லாருக்கும் உதவி செய்தாங்க. கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9-10. அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோப்பு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதரல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். அப்போஸ்தல ஊழியத்தில் பவுல் இணைந்த போது கிருபை பெற்றவள் ஏழைகளுக்கு உதவி செய்வான். ஆமென். ஏழைகளுக்கு என்ன நடக்குது? உதவி செய்கிற ஒரு அனுபவம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கொடுக்கிறோம். ஆமென். தாராள உள்ளத்தோடு கொடுக்கிறோம். ஏன் அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபை வந்து சேரணும். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபை வந்து சேரணும். அதை வாங்கிக்கிட்டு போறவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கொடுத்தார், உங்க மூலியமா ஆண்டவர் கொடுத்தார். அந்த கிருபை இருந்தால் தான் கொடுக்க செய்யும். அந்த கிருபை இல்லைன்னா கொடுக்க முடியாது. அந்த கிருபை இருந்தால் தான் உன்னால் உதவி செய்ய முடியும். அந்த கிருபை தான்.
என் அன்பு தேவ பிள்ளை, அந்த கிருபை உள்ளே இருக்குது. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். தேவ பிள்ளையே, நீ ஒரு உதவி செய்யறன்னு சொன்னா அது மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. நீ ஒரு காரியத்தை செய்யறன்னு சொன்னா மற்றவங்களுக்கு நீ சொல்லவே கூடாது. இது அந்த கிருபை. நீ செய்கிற உதவி வெளியே சொல்லக்கூடாது. இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியவே கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் பார்க்குறாரு. கடவுள் பார்க்குறாரு. இந்த இடத்துல நமக்கு உட்கார்ற சேர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தவங்க பெயரை நான் எது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்தது, ஒவ்வொன்றும். அப்போ கொடுத்தவர்களை கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்க்கிறாரு. அப்போ கடவுள் பார்க்கும் பொழுது நீ கடவுளுக்காக விதைக்கிற, நீ கடவுளுக்காக கொடுக்கிற. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். திருப்பாடல் 20வது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிங்களேன். நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம என்னெல்லாம் செய்யறோமோ அதையெல்லாம் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அப்போ ஏழைக்கு நீ கொடுக்கிற, நீ செய்யற தான தர்மம், நீ கடவுளுக்கு கொடுக்கிறது, இதையெல்லாம் கடவுள் பார்க்கிறார். ஆமென். இதெல்லாம் கடவுள் பார்க்கிறார். அப்போ கடவுள் பார்க்கும்பொழுது நீ செய்யறத மற்றவங்களுக்கு சொல்லாத. நீ என்ன செய்யறன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்றாரு, உனக்குள்ளாக இந்த கிருபை இருந்தது என்று சொன்னால் நீ மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்ட. ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. ஆமாம், ஆண்டவர் பார்க்குறாரு. வேற யாரும் பார்க்கல, கடவுள் தான் பார்க்குறாரு. அப்போ பாருங்க, மாசிதோனியாவில் திருச்சபையில் இருந்த மக்கள் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, இல்லாதவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த கொடுக்கிற குணம் மாசிதோனியா திருச்சபையில் இருந்த மக்களுக்கு இருந்தது. ஆமென். கொடுக்கிற குணம் இது மற்றவங்களுக்கு தெரியாது. ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். எத்தனை ஆஃபனேஜ் அரிசி வாங்க முடியாமல் இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆஃபனேஜ். கடவுளுக்கு தான் தெரியும் ஏன் இல்லாதவர்களுக்கு போய் சேருது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுப்பான். ஆண்டவருக்கு கடன் கொடுப்பான். மத்தேயு 6வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, மற்றவங்களை போல நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாசிதோனியா திருச்சபை கொடுக்கிற திருச்சபையா? மாசிதோனியா திருச்சபையில் ஏன் ஆண்டவருடைய அருள் இறங்கினது? அவங்களுடைய இருதயம் விசாலமாய் இருந்தது. அவர்களுக்குள்ளார அந்த ஜெபம் ஆவி இருந்தது, கிருபை இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு இந்த நிலை உனக்குள்ள வளரணும். பாருங்க, சில வீடுகளில் நல்லா பார்த்துருக்குறேன், பிள்ளைங்க கையில் கொடுத்து காணிக்கை போட சொல்லுவாங்க. ஏன்? இப்போவே அதை கொடுத்து போடும்பொழுது அவர்கள் நாளைக்கு அதே பழக்கம் அவர்களுக்கும் வரும். பார்த்துக்கிறீங்களா? கோயிலில்
சில பெற்றோர் பாருங்கள், அந்த காணிக்க வரும்போது அப்போ எடுத்து பிள்ளைங்க கையிலலாம் கொடுப்பாங்க. அந்த பழக்கம் வரும். அப்போ ஒரு குட்டி பிள்ளை போய் கேட்குது, அப்பா ஆஃபரிங் டைம் டாடி, ஆஃபரிங் கொடுங்க, கேட்குது. அந்த பழக்கம், தொட்டில் பழக்கம், சுடுகாடு முட்டம். நான்காவதாக 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2-3 வசனம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. பாத்தீங்க எப்படி இருந்தது பாருங்க. மாசிதோனியாவில் வறுமையில் இருந்தாலும், அவங்க தரித்திரத்தில் இருந்தாலும், கடவுளுக்கு கொடுக்கறதுல அவங்க சரியா இருந்தாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆலயத்தில் எல்லாரும் காணிக்க போட்டது ஆண்டவர் பார்த்தாரு. அப்போ அதில் ஒரு 7 பெண்ணு தனக்கு இல்லாததை கூட அடுத்த வேலைக்கு இல்லை, அவள் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டதை பார்த்ததும் ஆண்டவர் பெருமை கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுக்கென்று நாம் கொடுப்பதில் அந்த பழக்கம் இருக்கணும், அந்த பழக்கம் இருக்கணும். இந்த மசிதோனியா மக்களுக்கு அது இருந்தது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். இதைத்தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாலும் அதை நான் திருப்பி கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு, இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள். அப்போ கடவுளுக்கு சொல்ற வார்த்தை என்ன, நீ கொடுக்கிறது உனக்கு திருப்பி அமுக்கி கொடுக்கப்படும். திருப்பி அமுக்கி குலுக்கி உன் மடி சரிந்து விழும்படி அது கொடுக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைய, முறுமுறுத்து கொண்டு வந்து போடக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. முறுமுறுத்தோன்னு சொன்னால் அது வேலைக்காகாது. ஆனால் இங்கே மாசிதோனியா மக்கள் அவர்கள் தாராள உள்ளத்தோடு. திருத்துதர் பணி 20:35. இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். கடவுள் கொடுக்கிறது, அதை கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் மன தாராளமாக, அந்த கொடுக்கிற மனம் வேணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்க கொடுக்கிற மனம் வேணும். மாசிதோனியாவில் ஏன் ஆண்டவருடைய கிருபை இருந்தது என்று சொன்னால், இந்த மாசிதோனியா மக்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் தரித்திரத்தில் இருந்தாலும் அவங்க கொடுத்தாங்க. அந்த மனம் இருந்தது. கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார், கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை நீ திறந்து பார். எங்க இருக்கிறோம்? 1 அரசராகமம் 4வது அதிகாரம் 29வது வசனம். கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார். கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. அவனுக்குள்ள பாருங்க, அவனுடைய மனம் எப்படி இருந்தது? சாலமோன் மனம் பெரியதாக விருத்தி அடைந்ததாக இருந்தது. அதே போல தேவ பிள்ளையே, நீ கொடுக்கும் பொழுது அந்த தாராள உள்ளத்தோடு நீ கொடுக்கிறவர்களுடைய உள்ளம் அது விசாலமா இருந்தா தான் கொடுக்க முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம். இந்த சகோதரர்கள் எனக்கு முன்னால் உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்த நன்கொடையை திரட்டி வைக்க முன்னேற்பாடு செய்தால்
நான் அங்கு வரும்போது அது தயார் நிலையில் இருக்கும். 13. இவ்வாறு நீங்கள் ஏற்ற அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும். 14வது வசனம். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளதால் அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர். 15வது வசனம். கடவுளின் சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. ஆமென். பாருங்க, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ மாசிதோனியாவில் அவங்களுக்கு அந்த தாராள உள்ளம் இருந்தது. நீங்கள் தான தர்மம்லாம் செய்யும் பொழுது கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. எது தெரியுமா தர்மம்? நீங்கள் கொடுத்ததை திரும்பி வந்தால் கிஃப்ட்டு. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வந்துடுச்சுன்னு சொன்னால் அது தர்மமே கிடையாது. அது திருப்பி வந்துடுச்சு. நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்தது அது திரும்பி வராமல் இருக்குது பற்றியா, அதுதான் தர்மம். உங்கள் கைக்கு திரும்பி வராமல் இருக்கிறது தர்மம். அதில் கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. அப்போ கடவுள்கிட்ட நீ கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே நான் என்ன கொடுக்கலாம்? கேட்டால் கடவுள் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமாம். ஆண்டவரே நான் என்ன செய்யலாம்? நீ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே நான் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? உன் இருதயத்தில் கடவுள் என்ன ஏவுதல் கொடுக்கிறாரோ அதை நீ செய்தால் அதுதான் மிகுதியான அன்பு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த கிருபை எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கிருபை இருந்தது என்று சொன்னால் பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. அளவுக்கு மீறியே கொடுத்தாங்க தேவ பிள்ளையே. அதுதான் ஆசீர்வாதம். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொருத்தரிடத்திலிருந்து வந்தது. ஆனால் கொடுத்தவர்களை கடவுள் ஒரு நாளும் மறக்கல. ஆமென். ஆனால் நீ கொடுத்துட்டு முறுமுறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வீணாயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எதை செய்கிறாயோ அதை நன்மையாய் செய்து பார். ஒரு சின்னதாக இருந்தால் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் ஆண்டவர் அதிகத்தில் ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தில் உன்னால் முடிந்தால் கொடுக்கணும், முடியலன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கணும். இது கடவுள் பிரியப்படுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. திருப்பாடல் 16வது அதிகாரம் 11வது வசனம். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. எப்பொழுதும் எனக்கு அந்த பேரின்பம். எப்போ அந்த பேரின்பம் இருக்கும்? அந்த கொடுத்தல், அந்த கிருபை, அந்த முழுமை உனக்குள்ளே இருந்தால் அந்த பேரின்பம். திருத்தூதர் பணி 22:28. அதற்கு ஆயிரத்தவர் தலைவர் மறுமொழியாக, நான் இக்குடிமுரிமையை ஒரு பெருந்தொகை கொடுத்தல்லவா பெற்றுக்கொண்டேன் என்றார். அதற்கு பவுல், நான் ஓர் ரோமை குடிமகனாகவே பிறந்தேன் என்றார். நான் ரோமை குடிமகனாகவே பிறந்தேன். நீ பணத்தை கொடுத்து குடி உரிமையை நீ வாங்கினாய், ஆனால் நான் ரோமை குடிமகனாகவே பிறந்தேன். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், நான் கொடுக்கிறவனாகவே பிறந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் கொடுக்கிறவனாகவே பிறந்தேன். அப்போ மாசிதோனியாவில் இந்த மக்கள் கொடுக்கிறவர்களாகவே இருந்தார்கள். தாராள உள்ளத்தோடு கொடுக்கிறவர்களாக இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். ஆமென். அப்போ கடவுள் பார்க்கிறாரு இல்லையா, நம்ம என்ன செய்கிறோன்றதை கடவுள் பார்க்கிறார். 5வதாக 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால்
எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமை என்று ஒப்பு கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். மாசிதோனியா மக்கள் அடிமை என்று ஒப்பு கொடுக்குறாங்க. மாசிதோனியா மக்களிடத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருந்தது. இந்த மாசிதோனியா மக்களிடத்தில் தரித்திரத்திலையும் எரித்து மனம் எப்படி கொடுக்கிற மனம் இருந்தது. இந்த மாசிதோனியா மக்களிடத்தில் எப்படி இருந்ததுனாக்கா அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அடிமை என்று ஒப்பு கொடுக்குறாங்க. இதோ நான் உமது அடிமை, உடைய வார்த்தையின்படியாக கடவுது என்று அன்னை மரியாள் சொன்னது போல அடிமை என்று ஒப்பு கொடுக்குறாங்க. தேவ பிள்ளையே, சில நேரத்தில் சவுலிடத்திலிருந்து இந்த கிருபை எடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் கீழ்ப்படியாமை தான். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியாமை தான். ஆனால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்து கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். தம் தலைவருக்கு பயனுள்ளவராயிருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, ஆண்டவர் கையில நீ முழுவதுமாய் நீ ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவர் கையில ஒண்ணு, எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நான் அப்படியே உங்க கையில கொடுக்கிறேன். ஆண்டவர் கையில நீ உன்னைய கொடுத்து பாரு, ஒரு டோட்டலா கொடுத்து பாரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி கொடுத்து பாருங்களேன். கடவுளை எடுத்து பயன்படுத்துவார். கடவுளை எடுத்து பயன்படுத்துவார். ஐயோ எனக்கு பைபிள் படிக்க தெரியாது ஆண்டவரே, கற்றுக் கொடுப்பாரு. நீ போய் அங்கே போய் உட்காந்துரு. ஆண்டவரே எனக்கு பைபிள் படிக்க தெரியல ஆண்டவரே, எனக்கு இதில் இருக்கிற மறை உரை தெரியல ஆண்டவரே, இதனுடைய மறை உண்மைகள் தெரியல, இதனுடைய ரகசியங்கள் தெரியல, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. சொல்லுவார். உங்களை அறியாமையே பக்கத்தை திருப்புவீங்க. டக்குன்னு ஒரு வசனம் வரும், எடுத்து எழுதுவீங்க. அந்த வசனத்துக்கு கோர்வை வசனம் இன்னொருத்த காட்டுவார். அப்படியே காட்டிக்கிட்டே போவார். நீ ஒன்றுமே தெரியாது, யார் சொல்கிறானே தெரியாது, நீ பாட்டுன்னு எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இதை நான் பிரசங்கிக்க போகுது சில இடங்கள்லாம் அப்படியே போய் உட்காந்துருவேன், பிளைண்டாக வந்து உட்காந்துருவேன். ஆனால் அவர் அழகாக காண்பித்து தருவார். எடுத்து கொடுப்பார், எடுத்து கொடுப்பார், எடுத்து கொடுத்துப்பார். எடுத்து அடுத்து ரிலேட்டடாக எனக்கு பேசிகிட்டு இருக்கும் போதே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீ உன்னை கொடுத்தா அவர் உன்னை பயன்படுத்துவார். பேதுரு போட்டை கொடுத்தா, வலைக்கிளிய மீனை கொடுத்தாரு. இன்றைக்கி முடிவு பண்ணு, இந்த மாசிதோனியா மக்களுக்கு அந்த கிருபை கிடைத்ததற்கு அவங்கக்கிட்ட இருந்த குணம், மாசிதோனியாவில் இருந்த மக்களின் அருள் உன் குடும்பத்துக்கு நிறைவாக கிடைக்கணும்னா ஆண்டவர் சொன்னதை நாம் கீழ்ப்படியணும். தேவ பிள்ளையே, வசனம் என்ன சொல்லுகிறது? 1 அரசர் 11:9. ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார், ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. இதயம் விலகி சென்றது. நல்லா புரிஞ்சுங்க. இதயம் விலகி சென்றதுன்னு என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுக்க வேண்டியதை, சரண்டர் பண்ண வேண்டியதை சரண்டர் பண்ணாம அவன் இருதயம் விலகி போனது. அந்த விலகி போனதுனால தேவ கோபம் இறங்கினது. தேவ கோபம் இறங்கினது. கடவுள் உன்னை கண்டிக்கிறாரா? கடவுள் உன்னுடைய வார்த்தை உன்னை பேசுதான், அந்த வார்த்தைக்கு இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணு. அக்செப்ட் பண்ணு. அந்த அக்செப்டேஷன் தான் கடவுள் பார்க்குறாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை தான் பார்க்குறாரு. அதான் பேதுருக்கிட்ட என்ன கேட்குறாரு? சீமோன் பேதுருவே என்னை நேசிக்கிறியா? சீமோன் பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? கடைசியாக சொல்வார், எல்லாமே உனக்கு தெரியுமே ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். அப்போ தேவ பிள்ளைய உங்களை குறித்து கடவுளுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி நீ ஆண்டவர்கிட்ட சொல்லும்பொழுது, எஸ் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன், நீ ஒரு பிளான் போடாத. எப்பவுமே சொல்கிறீங்களே, நம்ம பிளான் வேஸ்ட்டு இல்லையா? மேன் ப்ரப்போஸ். ஆமாம், கடவுளுடைய பிளானை பாரு. கடவுள் அழகாக பிளான் போட்டு தருவார். கடவுள் அழகாக திட்டம் வகுத்து தருவார். கடவுள் அழகாக உன்னை வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நல்லா பாருங்கள். மொர்தெகாய் எஸ்தர் புத்தகத்தை பாருங்கள். அந்த புத்தகத்தில் பார்க்கும்போது 2 பேரும் கொடுத்தாங்க. மொர்தெகாயும் எஸ்தரும்
அப்படியே சரண்டர் பண்ணாங்க. ஆமான் தூக்கில் தொங்கப்பட்டான். இன்னைக்கு நீ சரண்டர் பண்ண, உன் எதிரிகளை கீழே தள்ளுவார். நீ ஒப்பு கொடுக்கும்போது, இந்த மாசிதோனியா மக்கள் ஒப்பு கொடுத்தாங்க, டோட்டலாக கொடுத்தாங்க, இருதயத்தை கொடுத்தாங்க. அவங்க இருதயம் திறந்தது, எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். என் அன்பு தேவப்பிள்ளையே, கடைசியாக 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை, எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். Praise the Lord. என் குறையை மாசிதோனியா மக்கள் நீக்கினார்கள் அப்படின்னு சொன்ன தேவப்பிள்ளையே, உன் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவார். உன் குடும்ப தேவையை நிறைவேற்றுவார். அப்போ இந்த கிருபை தான் எனக்கு தேவை. ஆமென். மாசிதோனியா மக்களுக்கு, திருச்சபைக்கு ஆண்டவருடைய அருள் இறங்கினது அப்படின்னு சொன்னா வசனம் அப்படித்தானே சொல்லுது. சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஏன் மாசிதோனியா மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? ஏன் மாசிதோனியா திருச்சபைக்கு இப்படி ஒரு கிருபை கிடைத்தது? ஏன் மாசிதோனியா மக்களுக்கு இப்படி ஆண்டவர் கண்களில் தயவு கிடைத்தது என்றால், அவர்களுக்கு குணம், அவங்க கிட்ட இருந்த குவாலிட்டி. ஆமென். இறையேசுவே மறைவாமணியே, இறையாசிரருள் வீரையா, இறையேசுவே மறைவாமணியே, இறையாசிரருள் வீரையா, குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, புது வாழ்வு அளித்தீரையா, எனக்கு புது வாழ்வு அளித்தீரையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தந்தீரையா, உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தந்தீரையா, மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து, மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து, மறுரூபமாக்கும் ஐயா, என்னை மறுரூபமாக்கும் ஐயா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, எனக்காகவே மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, எனக்காகவே மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, வருகையில் நானும் சரியாக இருக்க, உம் வருகையில் நானும் சரியாக இருக்க, கிருபையால் மூடும் ஐயா, என்னை கிருபையால் மூடும் ஐயா, என் பாவ பரிகாரியே,